பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று தேவன் நம்மோடு பேசுகிறதான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 8 வசனம். வார்த்தை இப்படியாக சொல்கிறது, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையில் கர்த்தராகிய உங்கள் மீட்பர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தது உண்மைதாமா? இமைப்பொழுது உனக்கு நான் மறைந்திருந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு ஹல்லேலூயா நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு ஆண்டவர் இமைப்பொழுது தம் முகத்தை நமக்கு மறைக்கணும்? வேதம் சொல்கிறது, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் ஆண்டவர் நம்ம மேலே கோபப்பட்டிருக்கிறார். என்ன விஷயத்தினால? நம்ம பாவம் செய்கிறது நிமித்தம். ஒரு தகப்பன் தன் குழந்தையின் மேல் எதற்கு கோபப்படுவாங்க? அவங்க சொல்கிற விஷயத்தை அது கேட்காததுனால, இல்லை அந்த குழந்தைக்காக அவங்க பல பிரயாசப்பட்டு பல காரியங்கள் செய்தும் அதை உணராமல் அதற்கு விரோதமான தவறான காரியங்கள் செய்யும்போது கோபப்படுவாங்க, திட்டுவாங்க, ஹல்லேலூயா, பேசுவாங்க. ஆனால் அந்த குழந்தை அதையெல்லாம் உணர்ந்து சரி செய்து, ஆமாப்பா நான் தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இந்த எக்ஸாமில் தோத்துட்டேன், அடுத்த எக்ஸாமில் நான் நல்ல மார்க் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, தன்னுடைய தவறை உணர்ந்து திரும்பும்போது, எந்த தகப்பன் பேசினாரோ, எந்த தகப்பன் அடித்தாரோ அதே தகப்பன் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பாங்க. அதே போல தாங்க இன்றைக்கி நம்ம செய்த சில தவறுகளின் மித்தம், சில அக்கிரமமான காரியங்களின் மித்தம் தான் கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு கொஞ்சம் மறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை மறந்து போகலை, அவர் முகத்தை மறைத்திருக்கிறார். இந்த காலையில் நீங்களும் நானும் நம்முடைய தவறுகளை உணர்ந்து அவர் சமூகத்துக்கு திரும்பி வருவோம் அப்படின்னு சொன்னால், அவர் நமக்காய் வைத்திருக்கிற அந்த நித்திய கிருபையுடன் கர்த்தர் நமக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை துவங்கும்போது இப்படி சொல்லுது, அற்ப காலம் கொண்ட கோபத்தினால் நான் என் முகத்தை உனக்கு மறைச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் சொல்கிறாரு, உன் மீட்பர். ஹல்லேலூயா. கர்த்தராகி உன் மீட்பர் சொல்கிறாராம். அவர் தாங்க நம்மளை மீட்கிறவரும், ஹல்லேலூயா, நமக்கு உதவி செய்கிறவரும், நம்மை ரட்சிக்கிறவரும், எல்லாமே அவர் தான். சில நேரங்கள் அவர் நமக்கு மறைந்திருக்கிறார் அப்படின்னா நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய தவறுகளை சரி செய்து திரும்புவோம் என்று சொன்னால் அவர் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குவார். ஆமென். இந்த காலையிலும் என் சத்தத்தை கேட்குற உங்கள் மேல் அவருடைய கிருபை வெளிப்படுவதாக, அவருடைய தயவு வெளிப்படுவதாக. இன்றைக்கி அவருடைய கிருபை நம்ம மேல் வெளிப்படுவதற்கு, அவருடைய முகம் நம்ம மேல் பிரகாசிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தில் நம்ம மீறி நடக்கிறோம், நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோன்றதை உணர்ந்து சரி செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இமைப்பொழுது ஆண்டவரே உடைய முகத்தை எங்களுக்கு மறைத்தீர், ஆனாலும் ஆண்டவரே நீடிய நித்திய கிருபையுடன் நீர் எங்களுக்கு இறங்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. நாங்கள் செய்த தவறின் மித்தம், அக்கிரமங்களின் மித்தம் ஒருவேளை உடைய முகம் எங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், இந்த காலையில் அதை நாங்கள் உணர்ந்து சரி செய்து உம்முடைய சமூகத்திற்கு திரும்பி வர நாங்கள் விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே உம்முடைய கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக, உம்முடைய தயவை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. நீர் அவர்கள் மீட்பராக இருக்கிறீர் என்கிறதை இந்த நாள் அவர்கள் திரும்பி வரும்போது அதை கண்டுகொள்ள உணர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.